பிள்ளைக்கு பால் பிடிக்கும். ஆனா இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஐயாவை பிடிக்கும் இருக்கு. அதான் பூமலை தூய் அப்படி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுல்லாஹ் ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீம். நோம்பிற்காக பள்ளிவாசல், நாளைக்கு வாக்கு சாவடிக்காக பலாப்பழ சின்னத்தில் அளிக்க வேண்டும். வாக்கு சாவடி கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான். கும்ப மரியாதை எங்கள் ஓபிஎஸ் ஐயாவுக்குத்தான். ஆகா சிறப்புமா அம்மா, நீங்க மட்டும் இல்லாம நம்ம பகுதி மக்கள் எல்லாருமே ஆகா சிறப்பு. மீண்டும் பலாப்பழ சின்னத்துக்கு வாக்கு அளிக்கவே சின்னத்துக்கே வெற்றி, பலாப்பழ சின்னத்திற்கே வெற்றி. அந்த குழந்தை கூட சொல்லுது பாருங்க. ஆகா பலாப்பழம் நல்லா சொல்லுமா. ஆகா அந்த குழந்தை மலனை சொல்லும், பலாப்பழம் சொல்லுது. முக்கிய நண்டை, நேர்கொண்ட பார்வை, உறுதி கொண்ட நெஞ்சம், உடன்பிறப்புகளோடு ரத்தத்தின் ரத்தங்களோடு இந்த வீதி வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். திருவாரூர் தேரழகு, திருவிடைமதி வீதியழகு, மன்னார்குடிக்கு மதிலழகு, உங்களுக்கு ஐயா அழகு என்பதை பூமல்லை தூவி பலாப்பழ சின்னத்திற்கு அனைவரும் சிரிச்ச முகமும் சீதேவியுமாக, சிரித்த முகமும் சீதேவியுமாக வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களை எப்படி தோற்கி எப்படி வெல்லும் என்றால் ஒரு பிள்ளையோட குணமும் தகப்பனோட கூட பெண்களுக்கு தான் தெரியும். ஆகா அமோக வாய்ப்பு, வாழ்த்துக்கள், வளருங்கள். கொஞ்சம் வாசனைகளுக்கு ஒரு எங்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் பட்டுக்கோட்டையின் பாட்டாக இருக்க வேண்டும், 18 சுவை கூட்டாக இருக்க வேண்டும். அற்புதம்யா, சிறப்பு. மக்களோடு மனசாட்சியாக நமக்கு புரட்சி தலைவர் கிடைத்தது இதயக்கணி, நமக்கு கிடைத்தது பலாக்கணி. புரட்சி தலைவர் என்பதை போல பலாப்பழ சின்னம் அற்புதமாக ஆத்தா. ரொம்ப சந்தோஷம் தான். நீண்ட தேகம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வத்தோடு இருசக்கர கொஞ்சம் முன்னாடி போங்க. இந்த வாகனத்தை ஐயா சொல்றாரு, நீங்க கால்கடுக்க நிக்கிறது எனக்கு மனசு வலிக்குதுங்க. உங்களுக்கு காடு தான் வலிக்குது, ஆனா எனக்கு மனசே வலிக்குதுங்கிறாரு. பாமர மக்களை இந்த இரவு வேலையை சந்திப்பது ஆகா முறுக்கு வீச அருவா பார்வை. அண்ணே வாழ்த்துக்கிறேன், நீங்க போதுமனை நிமிர்ந்த நடையை நேர்கொண்ட பார்வை போட வேண்டும். பலாப்பழ சின்னத்திற்கு இந்த ஆண்டு என்று ஆத்தா நல்லா இருக்கியா? அற்புதம் தான். இந்த குழந்தை கையில பிடிமா ஐயா பார்க்க சொல்லுங்க. பலாப்பழம் ஆத்தா, உனக்கெல்லாம் என்ன தவம் செய்து யசோதா இந்த மண்ணில் பிறக்கையிலே இந்த ராமநாத பூமியில் மக்களுடைய நிலைப்பாட்டை எரிந்து உலகத்தினுடைய அனைத்து அதிகாரங்களையும் அன்புகளையும் பெற்று ஐயா மோடிஜி அவருடைய கூட்டணியோடு அல்லாஹ் தஆலா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுல்லாஹ் ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானி ரஹீம் சுபானுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மீன் நபர் சகே ஆனா வாகத் மீன் நப்சகே குல்லு மீன் தர்பி ஆனா வாகத் மீன் கர்த்து அத்தி மீன் மசூல் அத பன்னீர் செல்வம் மசூல் அனாபி ஒப்பே அனாபி மசூல் யானிபி அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலைமை வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் பிள்ளைகள் அரபு நாடு போன மக்கள் அல்லாஹ் தஆலா அயோத்தியா இருக்கணும், சிங்கப்பூர் போன மக்கள் சிறப்புடனே இருக்கணும், மலேசியா போன மக்கள் மகாராஷ்டிரா அப்படி போடியா அவர் உணர்ச்சி வசப்பட்டு போன அல்லாஹ்வுடைய அனுக்கிரகத்தை பெற்று லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுல்லாஹ் ரசூலுல்லாஹ் எங்களுடைய அல்லாஹு அக்பர் மூத்த அல்லாஹ்வுடைய அனுக்கிரகத்தை பெற்று எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். கும்பிட்ட கரங்கள் பிரியும் முன்னே வரம் கொடுக்கும் தெய்வங்களும் எங்களுடைய இருசக்கர வாகனம் போகலாமே. பண்பாளர், பாசமானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர், நல்லவர், நிகழ்கால பரவர், உத்தமர், ஓபிஎஸ் அவர்கள்
நிகழ்கால பரவனே வருக. அண்ணாவின் அரசியல் வாரிசே வருக. மோடிஜியின் ஒப்பற்ற நண்பரே வருக. இந்த இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி வருக வருக. நிகழ்கால பரவனே வருக. நிகழ்கால பரவனே வருக. ஐயா ஓபிஎஸ் அவர்களே வருக. அம்மாவின் செல்ல பிள்ளையே வருக. அம்மாவின் செல்ல பிள்ளையே வருக. தமிழகத்தின் 3 முறை முதல்வரே வருக. தமிழகத்தின் 10 ஆண்டு நிதியமைச்சரே வருக. வருக 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 வருக. வெற்றி கண்முன்னால் தெரிகிறது. உங்கள் பொன்னான வாக்குகள் பலம் சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்டு இதோ வந்து நிகழ்வாக கவனம் வந்து கொண்டிருக்கிறார். அம்மாவின் செல்ல பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வந்து கொண்டிருக்கிறார். நிகழ்கால பரவலே வருக. ஐயா புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வாரிசே வருக. உங்கள் பொன்னான வாக்குகளை பலம் சின்னத்தில் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வண்டி வந்தாகும். கூட்டத்தை போனது ஓடாடி வரக்கூடியவர் இருவரை அரசியலை தேவையை சொல்லியாக நிகழ்கால பரவல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உங்கள் கண்ணால் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்த பயணிகள் ஐயா போக கொஞ்சம் தடவை செய்து வண்டி முன்னாடி தடவை செய்து போங்க. அம்மாவின் செல்ல பிள்ளைகள் வருக. தமிழகத்தின் 10 ஆண்டு கால முதலமைச்சர் வருக. தமிழகத்தில் கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமரின் நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக என்னை தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற புரட்சித் தலைவி மாண்பு அம்மாவுடைய நன்றியை வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெரியவர்களே, தாய்மார்களே, நான் சுயேட்சை வேட்பாளராகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை எதனால், யாரால், எப்படி ஏற்பட்டது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாகவே அறிவீர்கள். சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்ற 3 சின்னங்களை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இப்ப என்னன்னா, ஏகப்பட்ட பன்னீர்செல்வங்க அந்த வேட்புமனுல வந்துட்டாங்க. குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களும் நான் என்னென்ன சின்னங்களை 3 சின்னங்களை சொன்னேன், அதையே அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அதுவும் என்னுடைய இன்சியரா பார்த்து என்ன முடிச்சு கொண்டாந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இன்சியல் ஓ, என்னுடைய இன்சியல் ஓ. ஆக சின்னம் ஒதுக்கப்படுகின்ற நாள் வந்தது. ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர்களும் அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டால் குழுக்கள் போட்டுதான் சின்னத்தை ஒதுக்குவார்கள். அப்படித்தான் எல்லாம் தயாரா உட்கார்ந்து இருந்திருக்காங்க. நம்ம சின்னத்தை குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுப்பதற்காக அதிகாரிகள் எல்லாம் முடிவெடுத்து, பெரியவர்களே, தாய்மார்களே,
உங்களுடைய ஆசீர்வாதத்தால் வரத்தால் வாழ்த்துக்களால் முக்கணிகளில் ஒரு கனி மா பலா வாழை பலாப்பழம் சின்னம் சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. பலாப்பழம் சின்னம் உங்களின் வரத்தால் எனக்கு கிடைத்தது என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தாய்மார்களே, இந்த பகுதியுடைய மக்களுடைய தேவைகள், கோரிக்கைகள் இவையெல்லாம் முன்னின்று உங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மீனவர் பெருமக்களுடைய நல்ல கோரிக்கைகளாக மக்கள் சில கோரிக்கைகளை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் என்னுடைய பணிகளையும் கடமையும் நான் ஆற்றுவேன் என்ற உறுதிமொழியை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மீன்வளத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆலை கழிவுகளை கடலில் கலப்பதை தடுத்து நிறுத்தப்படும் என்பதையும், மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை டீசல் ரூபாய் 50க்கு வழங்க வேண்டும். பாம்பன் துறைமுக பகுதியில் தூண்டில் வளைவு அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், மீன்களை பாதுகாக்க 50 டன் கொள்ளல் கொண்ட குளிர்பதன கிட்டைக்கு அமைத்து தர வேண்டும். மீனவர்கள் உயிர்காக்கும் கடல் ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்படுத்த வேண்டும். கடற்கரை ஓரங்களில் மீனவர்கள் பாதுகாப்பாக பணிகள் மேற்கொள்ள நிழல் கட்டிடங்கள் அமைத்து தர வேண்டும். இந்திய இலங்கை மீனவர் கூட்டமைப்பை உருவாக்கி இரு நாட்டு மீனவர்களிடையே நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும். இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்டுள்ள 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீட்டு தர வேண்டும். பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டு தர வேண்டும். மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கான கடல் எல்லையை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும். மீன்பிடி தொழிலை பாதிக்கும் கடல் நடுவில் காற்றாலை நிறுவுதல், எண்ணெய் எரித்தல் போன்ற திட்டங்களை அறவே கைவிட வேண்டும். மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி மீனவர்களை பழங்குடியின பட்டியலை சேர்க்க வேண்டும். மீனவர்களுக்கான தரமான மீன்பிடி உபகரணங்கள், ஃபைபர் படகுகள் மானிய விலையில் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு கடந்த 15 நாள் முன்னால் கைது செய்யப்பட்ட அனைவரும் இன்றைக்கு வீடு திரும்பி இருக்கிறார் என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொண்டு, மீனவர் சமுதாயத்துக்கான தனியாக தொகுதிகள் இல்லை. மீனவர் சமுதாயத்துக்கான தனியான தொகுதிகள் இல்லை. நான் மீனவர் சமுதாயத்தின் பிரதிநிதியாக செயல்படுவேன் என்ற உறுதியளிக்கிறேன் என்று எனது உரையை நிறைவு